Another day a sister told me, கடந்த நாட்கள்ல வந்து ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, Pastor, my husband was a man of anger. No, he was a man of wrath. கோபக்காரர். அவர் எப்படிப்பட்டவர்? மூர்க்கம். For the last 3 years he has been coming to church here. ஆனா ஒரு கடந்த 3 வருஷமா இங்க நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்காரு. Now he has got the remorse that he did everything against God. இப்ப அவருடைய மனசுல ஒரு பாவ உணர்ச்சி வந்திருக்கா, நான் வந்து ஆண்டவருக்கு விரோதமா நடந்திருக்கேன் அப்படின்னு. And the wife told me, அவங்களுடைய மனைவி அந்த சகோதரி என்ன சொன்னாங்க, now I see a different husband, pastor. நான் வந்து இப்போ வந்து ஒரு புதிய கணவர் புதுசா நான் பார்க்கறேன். Your confession must be sharp. உங்களுடைய பாவ அறிக்கை கூர்மையானதா இருக்கணும். That is why God tells you, I will sharpen your mouth. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய வாயை கூர்மையாக்குவேன். Your confession must not be like Achan. அப்ப உங்களுடைய பாவ அறிக்கை வந்து ஆகானுடையத போல இருக்க கூடாது. Your confession must not be like Saul. அப்ப சவுலுடைய பாவ அறிக்கையை போல உங்களுடைய பாவ அறிக்கை இருக்க கூடாது. Your confession must not be like Judas Iscariot. யூதாஸ் காரியத்துடைய பாவ அறிக்கை போல உங்களுடைய பாவ அறிக்கை இருக்க கூடாது. Him like Saint Peter. பேதுருடைய பாவ அறிக்கை போல உங்க பாவ அறிக்கை இருக்கணும். Luke Gospel chapter 22 verses 61 and 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். Peter remembered the word of God and then he confessed. கர்த்தர் சொன்ன வசனத்தை பேதுரு உடனே நினைவு கூர்ந்து பாவ அறிக்கை செய்றான். Peter's confession was not situational. பேதுரு செய்த அந்த பாவ அறிக்கை வந்து சூழ்நிலையினால வந்த பாவ அறிக்கை கிடையாது. Peter's confession was not delayed. தாமதமான பாவ அறிக்கை கிடையாது. Peter's confession was not there because Jesus found it. ஆண்டவர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பாவ அறிக்கை செய்யல. He did it. அவன் வந்து அந்த பாவத்தை செஞ்சிட்டான். He remembered the word. கர்த்தருடைய வசனத்தை நினைவு கூர்றான். And quickly he confessed. உடனே பாவ அறிக்கை செய்றான். That confession changed him totally. அந்த பாவ அறிக்கை அவனை வந்து முற்றிலுமா மாற்றிச்சு. Another day a sister told me, கடந்த நாட்கள்ல வந்து ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, Pastor, my husband was a man of anger. No, he was a man of wrath. கோபக்காரர். அவர் எப்படிப்பட்டவர்? மூர்க்கமானவர். He will beat me, he will shout at me. His tension was great in the family. அவர் வந்து என்ன திட்டுவாரு, என்ன போட்டு பயங்கரமா அடிப்பாரு, குடும்பத்துல வந்து அவர் பயங்கர கோவமா இப்படி நடந்துக்குவாரு. But for the last 3 years he has been coming to church here. ஆனா ஒரு கடந்த 3 வருஷமா இங்க நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்காரு. And he has openly confessed it. அவர் வந்து அவர் செய்த பாவ அறிக்கைகளை அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. Now he has got the remorse that he did everything against God. இப்ப அவருடைய மனசுல ஒரு பாவ உணர்ச்சி வந்திருக்கா, நான் வந்து ஆண்டவருக்கு விரோதமா நடந்திருக்கேன் அப்படின்னு. And the wife told me, அவங்களுடைய மனைவி அந்த சகோதரி என்ன சொன்னாங்க, now I see a different husband, pastor. நான் வந்து இப்போ வந்து ஒரு புதிய கணவர் புதுசா நான் பார்க்கறேன். This is called the exact confession of sin. இதுதான் ஒரு சரியான பாவ அறிக்கை.